ஏய், யாரு நீ? உன் பாட்டுக்கு திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாங்கள் ஆன்லைன் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே நிர்மலான்னு ஒருத்தங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி பண்ண தான் வந்திருக்கேன். நீங்கள் நிர்மலாவா? ஹலோ தம்பி, இங்க பாரு. இங்க நான் ஆர்டர் பண்ணேன், ஃபுட் ஆர்டர் பண்ணேன். ஓ நீங்களா மேடம்? நீங்கள் ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம்ல. இவங்ககிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அது கிடக்குமா, அது அப்படிதான். நீ கொண்டா தம்பி, நல்ல சூடா இருக்கா. ஏன் ஆமாம் மேடம், ரொம்ப சூடாக இருக்குது. நான் 10 நிமிஷத்தில் நான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க சரியா? ஓகே தேங்க்யூ மேடம், நாங்கள் வரோம். சி, கண்டவங்க முன்னாடிலாம் இது நம்மளால அது இதுன்னு சொல்லுது. டெய்லி நம்ம மானம் போகிறதான் மிச்சம். அப்படி என்ன இது டெய்லி ஆர்டர் போட்டு திங்குதுன்னு தெரியல. வீட்டில் என்னத்தை சமைச்சாலும் நாக்கு ருசியா இல்லை நாக்கு ருசியா இல்லைன்னு சொல்லிடுது. ஹோட்டல் சாப்பாடு மட்டும் உள்ளே போகுது. இன்னைக்கு பார்க்கணும் அப்படி என்னதால வருதுன்னு. இன்னைக்கு நல்ல ஒரு புட்டி பிடிக்கணும்ப்பா. இவ சோற மனுஷன் திம்மானாச்சு. எப்பாடா, அடிக்கிற வெயிலுக்கு கூட சேர்த்து அப்படியே ஒரு நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் போட்டு வந்திருக்கலாம். நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு பிடிச்சி படுத்துருக்கலாம். மொத்தம் ஓப்பன் பண்ணுவோம். வாசமே மூக்க தொலைக்குது. எம்மாடி, என்னென்னலாம் வாங்கி சாப்பிடுது. நம்ம ஊர் சப்பாத்தி ஒழுங்கா போடலன்னா தொண்டையில் சிக்கிறோம், அங்கே சிக்கிறோம், இங்கே சிக்கிறோங்குது. இது என்னென்னலாமோ இருக்கு. இது மட்டும் வயசான காரில் சேமிச்சிரும் போல. ஐயையோ, என்ன நடிப்புடா, உலகமாக நடிப்புடா சாமி. என்ன டேஸ்ட். அட பாவி, இந்த வயசுல எப்படி வெளுத்து கட்டுது எம்மா. என்ன ஐட்டம் இருக்கு அதுல. ச்சே, ஒரு நாளாவது நம்ம புருஷன் நமக்கு இதெல்லாம் வாங்கி தரானா? ட்ரெங் டெங் 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 டெங். சாப்பிட்ற நேரத்தில் என்ன ஃபோனு வரணும்? இளவு நீ எங்கே கிடந்து அடிக்குது? சூடு வேற ஆறி போயிடும். சே, நம்ம மோவன் கால் பண்ணுறானே, எடுத்து கேட்பேன் என்னன்னு. ஐயா, என்னையா சொல்லியா? என்னையம்மா சாப்பிட்டியா? மணி 2 ஆகுது. சாப்பிட்டு மாத்திரை இதெல்லாம் போட்டியா? ஆமாம் சாப்பிட்டேன். எங்கே உன் பொண்டாட்டி புளி தண்ணியும் துவையிலும் வச்சுருக்கா. இப்போ நான் சாப்பிட்டேன், மாத்திரை போடணும்.